வணக்கம். நாலடியார் பாடல் எண் 223. நாம் இப்பொழுது நட்பில் பிழை பொறுத்தல் என்ற அதிகாரத்தில் இருக்கிறோம். இந்த பாடல் என்ன கருத்தை சொல்கிறது என்றால், 2 பேர் நண்பர்களாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 பேரில் யாரோ ஒருத்தர் தவறு செய்து விடுகிறார். அப்போது இன்னொருவர் அவர் செய்த அந்த தவறை பொறுத்து கொள்ளுதலே அந்த நட்பை காப்பாற்றுவதற்கான ஒரு வழிமுறை அப்படிங்கிற மாதிரி ஒருவர் பொறை இருவர் நட்பு அப்படின்னு ஈற்றடி முடியக்கூடிய பாடல் இது. இது நண்பர்களுக்கு இடையே எப்படி நட்பு நீடிக்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட பாடல் என்றாலும் கூட, குறிப்பாக கணவன் மனைவி இடையே நிகழும் அந்த உறவு, அந்த நட்புக்கு இருக்கின்ற நட்புக்கு எடுத்துக்காட்டாகவும் எடுத்துக்கொள்ளலாம். கணவனும் மனைவியும் யாரோ ஒருத்தர் தவறு செய்யும் பொழுது இன்னொருவர் உடனே சினம் கொண்டு ஒரு சண்டைக்கெல்லாம் போகாமல் அதை பொறுத்து கொண்டு மட்டும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம திருக்குறளையும் கொஞ்சம் அந்த நாலடியாரை சேர்த்து படித்தோம் என்றால் கொஞ்சம் நமக்கு இன்னும் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். அவர் என்ன சொல்லுவார்னா, நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. இந்த காலத்தில் இடித்தாலாம் கேட்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் தன்மையாக பொறுமையாக சொல்லலாம். இப்படி நீங்கள் தவறு பண்ணிட்டீங்க, நான் தவறை பெருசாக எடுத்துக்கல, இருந்தாலும் நீங்கள் இதை எண்ணி பார்க்க வேண்டும், இப்படிலாம் நீங்கள் செய்திருக்கக்கூடாது அல்லவா என்று தன்மையாக எடுத்து சொல்வதே அந்த நட்பு அல்லது உறவு நீடிப்பதற்கான வழிமுறை என்பதை கூறும் பாடல் இது. இப்பொழுது பாடலுக்குள் செல்வோம். இறப்பவே தீய செய்யினும் தன் நட்டார் பொறுத்தல் தகுவது ஒன்றன்றோ, நிறம்கோங் குருவ வண்டார்க்கும் உயர்வரை நாட ஒருவர் பொறை இருவர் நட்பு. இறப்ப அப்படின்னா இங்கே மிகுதி பொருளில் வந்திருக்கு இறப்பு அப்படிங்கிறது. இறப்பவே தீய செய்யணும்னா மிகுதியான தீய செயல்களை இந்த 2 பேர் நண்பர்கள் இருக்காங்க, அதில் ஒருவர் செய்யணும். தன் நட்டார் பொறுத்தல் தகுவது ஒன்றன்றோ. தன் நட்டார் பொறுத்தல்னா, இப்போ கணவன் தவறு செய்துவிட்டால் மனைவி பொறுத்து கொள்ளுதும், அல்லது மனைவி தவறு செய்தால் கணவன் பொறுத்து கொள்ளுதும், அல்லது 2 பேருமே நண்பர்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நண்பர் தவறு செய்துட்டால் மற்றொருவர் அதை பொறுத்து கொள்வது தான் தகுவது ஒன்றன்றோ. நட்டார் பொறுத்தல் தகுவது ஒன்றன்றோ அப்படின்னா, அந்த நண்பர் செய்த தீய காரியங்களை, குற்றங்களை பொறுத்து கொள்ளுதல் இன்னொரு நண்பருக்கு தகுதியான ஒரு செயல் அல்லவா அப்படின்னு கேட்குறார். ஏன் அது தகுதியான செயல்னா, அதுக்கு காரணம் 3வது ஈற்றடியில் இருக்குது. ஒருவர் பொறை இருவர் நட்பு. ஒருவர் பொறை இருவர் நட்புன்னா, 2 பேர்த்துக்கு இடையில் ஒரு நட்பு நீடித்து இருக்க வேண்டுமென்றால் ஒருவர் பொறை, ஒருவர் பொறுத்து கொள்ள வேண்டும். இன்னொருவர் தவறு செய்யும் பொழுது மற்றொருவர் அதை பொறுத்து கொண்டு அவரை எப்படி சரியான வழிமுறையில் கொண்டு வர வேண்டுமோ அவ்வாறு திருத்தி கொண்டு வருவதே அந்த நட்பு நீடித்திருப்பதற்கான வழி. அப்போ 3வது அடியில் ஒன்றிருக்கே, அது என்னது? நிறக்கோங்கு உருவ வண்டு ஆர்க்கும் உயர் வரை நாட அப்படின்னா, அது ஆடு முன்னிலை விழி, அதாவது பாண்டிய நாட்டு மன்னனை விழித்து இந்த பாடலை சொல்வதாக எழுதுகிறாங்க. நிறக்கோங்கு அப்படின்னா, நிறம்னா இந்த இடத்துல ஒளி பொருந்திய கோங்குன்னு ஒரு மரம் இருக்குது. அந்த கோங்கு மரத்தில் அழகிய மஞ்சள் நிறமான ஒளி பொருந்திய மலர்கள் மலரும். இங்கு கோங்கு மரம் அந்த கோங்கு மரத்தில் இருக்க மலர்களுக்கு ஆகி வந்தது. நிறக்கோங்கு உருவ வண்டு, அந்த மலர்களை சேருகின்ற அழகிய வடிவத்தை உடைய, உருவம்னா இந்த இடத்துல அழகு, உருவ வண்டு
ஆர்க்கும் உயர்வரை நாட. அந்த வண்டுகள் ஆர்க்கும்னா ஒலித்தல், ஒலிக்கின்ற உயர்வரை அப்படின்னா ஓங்கி உயர்ந்த மலைகள், ஓங்கி உயர்கின்ற மலைகள் அப்படின்னு அந்த காலம் அங்கே குறித்து வர்றதுனால அது வினைத்தொகை. உயர்வரை என்பது வினைத்தொகை. நிறக்கோங்கு உருவ வண்டு ஆர்க்கும் உயர்வரை நாட. அந்த நாட்டையுடைய பாண்டிய மன்னனே ஏன் ஒருத்தன் செய்கிற தப்பை, குற்றத்தை இன்னொரு நண்பன் பொறுத்து கொள்ள வேண்டுமென்றால் ஒருவர் பொறை இருவர் நட்பு. ஒருத்தன் தவறு செய்யும்போது இன்னொருத்தன் பொறுத்து கொண்டாதான் அந்த 2 பேருக்கும் இடையில் நட்பு நீடித்திருக்கும் என்ற காரணத்தினால் ஆகும் என்பது இந்த பாடலின் பொருள். இதே ஈற்றடியை கொண்ட ஒரு பழமொழி 400 பாடலும் இருக்கு. இதே ஈற்றடி, ஒருவர் பொறை இருவர் நட்புன்னு கடைசி அடி முடியும். அந்த பாடல் தந்தீமை இல்லாதார் நட்டவர் தீமையையும் என் தீமை என்றே உணர்வதாம் தன் பொறு திரை வந்துராம் பொங்கு நீர் சேர்ப்ப ஒருவர் பொறை இருவர் நட்பு அப்படின்னு வரும். அதாவது ஒரு நண்பன் அவங்ககிட்ட தப்பே இல்லை, இருந்தாலும் கூட மற்றொருவன் தனக்கு ஒரு தீமையையோ ஒரு குற்றத்தையோ செய்யும் பொழுது, சரி என்னுடைய நேரம் சரியில்லை, இவன் நாம் தப்பு செய்யாத போது கூட என்மேல் இவன் குற்றம் காண்கிறான், எனக்கு தீங்கு செய்கிறான் என்று மனம் நொந்தவாறு அதை பொறுத்து கொள்வானாம். அப்போ தான் அவங்க 2 பேருக்கு இடையில் நட்பு நீடிக்கும் என்பது அந்த பழமொழி 400 பாடல். ஆக ஒருவர் பொறை இருவர் நட்பு.